அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்யூஎஸ்ஆர்பி செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் அண்டு ஃபயர்மேனுக்கான கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாமுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த செகண்ட் கிரேட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான தேர்வுகள் மற்றும் வகுப்புகளுக்கான அறிவிக்கையை நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அதில் செப்டம்பர் 1 முதல் நவம்பர் 1 வரையிலான இந்த காக்கி சட்டை என்ற ஒரு வகுப்பு வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல நடத்தப்படுகிறது. ஸோ இந்த வகுப்புல கிளாஸ் ஷெடியூல் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ 1/9/2025 இருந்து உங்களுக்கு வகுப்புகள் ஆரம்பிக்குது. உங்களுக்கு எக்ஸாம் டேட்டை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஷெடியூல்ஸை வந்து என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வகுப்புகள் கிட்டத்தட்ட 9 வாரங்கள் மட்டும்தான். கரெக்டா 9 வாரங்கள் தான் இருக்கு. 9 வாரங்கள்ங்கும் போது உங்களுக்கு 2 மாதமும் 1 வாரம் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த வகுப்புகள் இதை பற்றியுள்ள ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பிடிஎஃப்ல. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதற்கான அறிமுக வகுப்பும் நம்மளுடைய தூத்துக்குடி சுரேஷ் ஐஎஸ் அகாடமியும் சரி, மற்ற வகுப்புலையும் சரி உங்களுக்கு அறிமுக வகுப்புகள் போயிட்டு இருக்கு. சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் கூட வருகின்ற 31ஆம் தேதி அறிமுக வகுப்புகள் இருக்கிறது. சரி, இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கான ஷெடியூல். ஸோ நம்ம எல்லாரும் தெரியும் 2 கட்டமாக இந்த தேர்வு நடக்கும். முதல் கட்டத்தில் எழுத்து தேர்வும், 2வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடற்தகுதி மற்றும் அந்த பிசிக்கல் என்டியூரன்ஸ் அண்ட் பிசிக்கல் டஃப்னஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடத்துறாங்க. ஸோ 3வது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துறாங்க. ஸோ இதுல முதல் நிலையில நீங்க வாங்கக்கூடிய இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில தான் நீங்க அடுத்த நிலைக்கே போகிறத வந்து தீர்மானிக்கும். ஸோ பொதுவா வந்து ஒரு பணியிடத்துக்கு 5 பேர் என்கின்ற விகிதத்துல பிசிக்கல் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு டைரக்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. சரி, இப்போ இந்த போலீஸ் ஷெடியூல்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிறத நான் பிரீஃபா சொல்றேன். ஸோ பொதுவா வந்து இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் அடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. எக்ஸாம்ல வந்து ஃபுல் மார்க் கிளைம் பண்ணவங்களாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த எக்ஸாம்ங்கிறதே பள்ளி பாட புத்தகத்துல வெறும் 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் அடிப்படை கணிதம், தமிழ் அதை பத்தி இருக்கக்கூடிய டாபிக் தான் நம்ம படிக்கவே போறோம். அப்படிங்கும்போது 6, 7, 8, 9, 10 இந்த 5 புக்ல இருக்கக்கூடிய தமிழ், அறிவியல், சமூக அறிவியல் இந்த பகுதிகளை நம்ம நல்லா படிச்சோம்னாலே இந்த எக்ஸாம்ல ஃபுல் மார்க்கே வாங்கிட்டு போயிடலாம். நான் சொல்றது வந்து பாஸ் ஆகிறது சொல்லல, ஃபுல் மார்க் நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கிளாஸ் ஷெட்யூல் போட்டிருக்கோம். செஷன் 1ல நமக்கு தினமும் என்ன இருக்கும்னா ஒரு கணிதம் இருக்கும். அது போக ஒரு பொது பாடம் அறிவியல்ல ஒன்று இருக்கும், சமூக அறிவியல்ல ஒன்று இருக்கும். இப்போ நமக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இதுதான் படிக்க போறோம். மேக்ஸ்ல முதல் நாள்ல நம்ம எண்கள் பார்க்க போறோம். 2வது நாள்ல விசை மற்றும் இயக்கம் பார்க்க போறோம். சமூக அறிவியல்ல உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோம், தேசிய சின்னங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத, சமூக சமத்துவம் பெறுதுவல் இது அடிப்படையில் உள்ளது. இதுதான் நம்ம பார்க்க போறோம். வெறும் கொஸ்டின் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ தமிழ் ஆங்கிலத்துல இருக்காது. ஸோ எளிமையாக தமிழ் பாட புத்தகங்களை வச்சு படிச்சு மார்க் வாங்கிட்டு போயிடலாம். 2வது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்குதல், இயற்பியல்ல ஒளி. இது எப்படி இந்த பேட்டர்ன் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா எந்த கேள்விகளுக்கு அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதன் அடிப்படையில தான் அதை முதல்ல படிக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் 2 நாள் இருக்கு. சயின்ஸ்ல ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல்ல ஒளிங்கிற பகுதி வந்து கேள்வி கேட்டே இருப்பாங்க. லென்ஸை பத்தி கேட்பாங்க, கண்ணின் திறன், கிட்ட பார்வை, தூர பார்வை. ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்றதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முதல் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு செகண்ட் வீக்குக்கு அதே மாதிரி எல்சிஎம், எஸ்சிஎஃப், சயின்ஸ்ல என்ன படிக்க போறோம் அது ஸ்கூல் புக் 10th லெவல்ல இருந்து அப்படியே உங்களுக்கு வரிசையா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 3rd வீக், அடுத்தது உங்களுக்கு 4th வீக்ல என்னென்ன டாபிக்ஸ் வருது. இப்போ டாபிக்ல கணிதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உளவியல் ஆரம்பிக்காங்க. ரீசனிங், மேக்ஸ்க்கு அப்புறம் ரீசனிங் ஆரம்பிக்காங்க. ஸோ ரீசனிங்ல உங்களுக்கு பசில்ஸ், புதிர்கள்னா ஒரு சின்ன கணக்கு மாதிரி எளிமையா கொடுப்பாங்க. அந்த கணக்குல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றது அப்படிங்கிற மாதிரி அதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது உளவியல்ல ஒற்றுமைப்படுத்தும் பண்பு, வகைப்படுத்தல், கிளாசிபிகேஷன் இதை பத்தி இருக்கக்கூடிய பேசிக் ஐடியா என்ன. அப்புறம் மேக்ஸ்ல 2D 3D அதாவது பரப்பளவு, சுற்றளவு பார்க்கறது எப்படி, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடியும் போதே உங்களுக்கு டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு,
உங்களுக்கு அரசியல் அறிவு உங்களுக்கு முடியும் போது முதல்ல உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு முடிச்சிருவாங்க. டெஸ்ட் நம்பர் 1. அடுத்தது பொருளாதாரம் முடியும் போது டெஸ்ட் நம்பர் 2. அப்படியே சயின்ஸ் முடியும் போது டெஸ்ட் நம்பர் 3. இப்படியே ஊடையில ஊடையில உங்களுக்கு டெஸ்ட்னு வச்சு அந்த தேர்வுக்கு தயாராகிற விதமா உங்களுக்கு டெஸ்ட்டை வச்சு கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிய டெஸ்ட் நம்பர் 10, அந்த டெஸ்ட் 11, 12, டெஸ்ட் 13, 14 உங்களுக்கு கிளாஸ் போக 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 உங்க டெஸ்ட் சேர்ந்து சேர்ந்து ஊடையில வந்துடும். கரெக்டாக 1/11/2025 சனிக்கிழமை தென்னிந்திய வரலாறு. ஸோ கடைசியாக உங்களுக்கு 9வது வாரத்துடைய வகுப்பு. ஸோ மொத்தமே 9 வாரங்கள் இருக்கிற மாதிரி தான் கிளாஸ் பண்ணுறோம். சிம்பிளான கிளாஸஸ். ஸோ இதில் வந்து என்ன படித்தா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம், அவ்வளோதான். ஃபிசிக்கல் நீங்கள் ஃபுல் ஸ்டார் அடிச்சிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கான டைம் இருக்கும். இப்போமே கொஞ்சம் ஃபிசிக்கலுக்கான பேசிக். ஸோ பேசிக் அப்படின்னா சின்னதாக இப்போவே ஜாகிங் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு ரன்னிங் போக ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் அவுட்டு, சின்ன 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 புல்லப்ஸ் எடுக்கிறது, புஷ்அப்ஸ் போடுறது, ஒரு 15 புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் போடுற அளவுக்கு பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அப்படியே இந்த எக்ஸாமுக்கான கிளாஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா இதில் நீங்கள் கிளாஸஸ் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரெண்டே அடிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்து பண்ணிடலாம். டைரெக்டாக உங்களுக்கு டாப் பொசிஷனில் உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கான தேர்வுகளுக்கான எளிமையான 9 வார வகுப்புகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.